நான் பார்க்கல அந்த பேட்டியை. சுற்றி வலிச்சு வந்தால் கடைசியாக அங்கே தானே வருவீங்க. அண்மையில் நடிகர் அஜித் அளித்த பேட்டி ஒன்றில் கரூர் விவகாரத்திற்கு தனிநபர் மட்டுமே பொறுப்பில்லை எனவும் நாம் அனைவருமே பொறுப்பு என கூறியிருந்தார். நடிகர் அஜித்தின் இந்த பேச்சு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளிக்காமல் கிளம்பி சென்றுள்ளார். பிரித்து ஆளுகின்ற தந்திரத்தை கையில் எடுத்து இனத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு அரசு உலகத்திலேயே இருக்கிறது என்றால் அதற்கு முதல் பரிசு இந்த ஒன்றிய அரசிற்கு தரலாம். இது மண், திராவிட மண், எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின்படியில் ஆட்சி செய்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆளுகின்ற மண்ணில் எடுபடாது. வட இந்தியர்களை நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் நடத்துகின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் 2016ஆம் ஆண்டு நமக்கு நாமே பயணத்தை மேற்கொண்ட போது கூட வட இந்தியர்களுக்கென்று தனியாக கோரிக்கைகள் அடங்கிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார், இதே சவுகார்பேட்டையில். ஆகவே வட இந்தியர்களை நாங்கள் வேற்று கண்ணோடு பார்க்கவில்லை. அவர்களும் மனிதர்கள், அவர்களும் எங்களை சார்ந்தவர்கள். எங்கள் ஊனோடும் உறவோடும் தினந்தோறும் வாழ்க்கை நடைமுறையோடும் அவர்கள் எங்களோடு ஒட்டி பிணைந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை பிளவுபடுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பான ஒரு தோற்றத்தை உருவாக்க நான் பார்க்கல அந்த பேட்டியை. சுற்றி வலிச்சு வந்தால் கடைசியாக அங்கே தானே வருவீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.